Hi viewers, welcome back to my channel. இது ராக் ஆடியோ, நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை மேடவாக்கம் பக்கத்தில் ஒரு கஸ்டமருக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜஸ் 11.2 டால்பி அட்மாஸ். ஸோ எல்லாமே பிராண்ட் நியூவாக நம்ம கொடுத்துருந்தோம். ப்ளஸ்ஸு ஒரு 4K சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்டோமாவில் ப்ரொஜெக்டர் ஒன்று நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இதை பற்றின வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்டாலேஷன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த கஸ்டமர் பிளேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெரஸில் ஒரு ரூம் இல்லாமல் இருந்தது. ஸோ இந்த கஸ்டமர் அடிஷ்னலாக ஒரு இன்டீரியர் மூலிமா ஒரு கிளாஸ் மவுண்டிங் பண்ணி ஷெட்டு மாதிரி உங்களுக்கு போட்டு நம்மளுக்கு கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த பிளேஸில் தான் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா டெரஸில் மொட்டை மாடியில் தான் லைட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிராண்டடில் யூஸ் பண்ணக்கூடிய கேபிள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். சப்வூஃபர் கேபிள், HDMI கேபிள், பனானா பின், ஸ்பீக்கர்ஸ் கேபிள், இது எல்லாமே பிராண்டட் மட்டும்தான் நம்ம வந்து சப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்து பார்த்துட்டா இன்ஸ்டாலேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக அக்சசரிஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு பாக்ஸு ப்ரொவைட் பண்ணி அது சீரியல் ஹேங் பண்ணியிருந்தோம். ஸோ இன்ஸ்டாலேஷன் எல்லாமே வந்து நம்ம ஃபர்தராக முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா இந்த கேலிப்ரேஷன் ப்ராசஸ். ஸோ ஒரு ஹோம் தியேட்டர் செக்மெண்ட்டில் எல்லாருமே வந்துட்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நல்ல ப்ராடக்ட்டை வாங்கிடுறாங்க. பட் ஆனால் இந்த கேலிப்ரேஷன் ப்ராப்பராக இல்லாததுனால தான் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர முடியல. ஸோ அந்த வகையில் நம்ம பண்ணக்கூடிய கேலிப்ரேஷன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ நம்ம சாஃப்ட்வேர் மூலிமா அந்த ரூமோட அனலைஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கும் அந்த ஸ்பீக்கர்ஸுக்கும் ஏற்ற மாதிரி சிங்க்ரனைசேஷன் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது வந்து இந்த கேலிப்ரேஷன் மூலிமா தான் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இந்த கேலிப்ரேஷன் என்ன பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த கேலிப்ரேஷன் எல்லாமே அடிஷ்னலாக எங்களுடைய இன்னொரு கேலிப்ரேஷனை நாங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். அது வந்து நாங்கள் இது வரைக்கும் நான் வந்து மறைமுகமாக தான் வச்சுருக்கிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் மற்ற இடத்துல எல்லாமே நாங்கள் வந்து கேலிப்ரேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா மரன்ஸில் 8015 அப்படிங்கிற மாடல் தான் கஸ்டமருக்கு நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். இது வந்து உங்களுக்கு 11.2 சேனல் சப்போர்ட் பண்ணோம், 13.2 சேனலில் ப்ராசஸிங் பண்ணோம். பட் இந்த கஸ்டமர் பிளேஸில் நம்ம வந்து 11.2 செட்டப் தான் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெபிலைசரை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 kVAல சர்வோ ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த சர்வோவை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக இருக்கிற சர்வோ இல்லாமல் இதில் இன்டர்னலாக நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து ஹோம் தியேட்டருக்காக நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா எலாக் பிராண்ட்லேயும், ஸோ அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் மோனோ ப்ரைஸில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எலாக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 டவர், அதாவது டிபெட் சீரீஸில் 6.2வும் சென்டர் பார்த்துட்டிங்கன்னா சேம் டிபெட் சீரீஸில் 6.2 வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் மவுண்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த டவர்ஸ் வந்து ஒரு பிக் சைஸ் டவர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டோட்டலாக 3 வேல ரன் பண்ணக்கூடிய ஒரு டவர் ஸ்பீக்கர்ஸ் தான் இது. நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ, அதாவது மியூசிக் அண்ட் மூவிஸ் ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான் நம்ம சூஸ் பண்ணி இதை கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சப்வூஃபர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த கஸ்டமர் பிளேஸில் 2 12 இன்ச்சஸ் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ சேம் எலாக் பிராண்டில் 1225 அப்படிங்கிற ஒரு மாடல். இதில் பார்த்துட்டிங்கன்னா 2 சப்வூஃபர் ஃப்ரண்ட்டில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நம்ம வந்து ஹேங் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக ஃப்ரண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் LCR ப்ளஸ் 2 சப்வூஃபர் நம்ம வந்து ஹேங் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் இந்த கஸ்டமர்கிட்ட தற்சமயத்துக்கு பட்ஜெட் இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ வாலில் வந்து பெயிண்டிங் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து சஜஷன் கொடுத்துருக்குறோம், சீக்கிரம் வந்து ஸ்க்ரீனை மாற்றுங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டி வரும்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் தற்சமயத்துக்கு ஃப்ரண்ட்டு வாலில் பெயிண்டிங் பண்ணி அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காரு கஸ்டமர்ஸ். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு நான் சொல்ல போகிறது சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ்.
யூசுவலாக வந்துட்டு சரவுண்ட் வந்து நிறைய இடத்துல வால் இருக்கும். அங்கே வந்து நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிடுவோம். பட் இந்த கஸ்டமர் பிளேஸில் இது டெர்ரஸில் வால் இல்லாததுனால, ஸோ நம்ம ஒரு ஆங்கிள் மாரி ரெடி பண்ணி, அந்த ஆங்கிளில் ஒரு பிளேட் மாரி ரெடி பண்ணி, ஸோ அதில நம்ம வந்து சரவுண்டை வந்து நம்ம ஹேங் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது சரவுண்டு லெஃப்ட்டு, ரைட்டு, சரவுண்டு பேக் லெஃப்ட், ரைட்டு இது 2மே வந்து நம்ம இதில ஹேங் பண்ணியிருந்தோம். ஸோ ஓவராலா பேக் சைட பொறுத்தவரைக்கும் 4 சரவுண்ட் இதில வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது எல்லாமே நம்ம ஒரு ஆங்கிள் மவுண்ட் பண்ணி, அதுக்கு மேல பிளேஸ்மெண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்தது அட்வான்ஸ் ஸ்பீக்கர்ஸ். அட்வான்ஸ் ஸ்பீக்கர்ஸை பொறுத்தவரைக்கும் இங்கே ஃபால்ஸ் சீலிங்கும் கிடையாது, சீலிங்கும் கிடையாது. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஒரு பாக்ஸ் ஒண்ணு ப்ரொவைட் பண்ணி, அந்த பாக்ஸ் மேல ஹேங் பண்ணி, ஸோ அது ஒரு கிளாம்ப் மாரி ரெடி பண்ணி, அதில ஹேங் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம அந்த கஸ்டமருக்கு குடுத்துருந்தோம். அது வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணி குடுத்துட்டோம். ஸோ ஃபைனலா வந்து ப்ரொஜெக்டர். ப்ரொஜெக்டர பொறுத்தவரைக்கும் கஸ்டமர் இந்த பிளேஸ்ல டிவி போலாமா? ப்ரொஜெக்டர் போலாமா? அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் இருக்கும்போது, நம்ம வந்து ப்ரொஜெக்டர் செக்ஷன் குடுத்துருந்தோம். ஸோ அந்த வகையில இந்த ப்ரொஜெக்டர பார்த்துட்டீங்கன்னா, ஆப்டோமால நம்ம டெமோ ரூம்ல இருந்த ஒரு டெமோ ப்ராடக்ட் தான் வந்து நம்ம கஸ்டமருக்கு அத குடுத்துருந்தோம். இந்த ப்ரொஜெக்டர பொறுத்தவரைக்கும் 4K சப்போர்ட் பண்ணக்கூடிய, ட்ரூ 4K சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டர் தான். இதுதான் கஸ்டமருக்கு நம்ம வந்து இத குடுத்துருந்தோம். ஸோ ஓவராலா வந்துட்டு ஒரு 11.2 டால்பி அட்மாஸ் செட்டப் நம்ம பண்ணி குடுத்துருந்தோம். ஸோ ஓவராலா நம்ம இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சுட்டோம். கஸ்டமர்ஸ்க்கு பொறுத்தவரைக்கும் ப்ராடக்ட் எல்லாமே பிராண்ட் நியூவா நம்ம குடுத்துருந்தோம். ப்ரொஜெக்டர மட்டும் நம்ம டெமோ யூனிட்டா நம்ம குடுத்துருந்தோம். ஸோ கஸ்டமர் ஆரம்பத்துலேருந்து வரும்போதே வந்து ஒரு சில குழப்பத்தோட தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கிளியர் கட்டா நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணி, இந்த மாரி நம்ம வந்து போகலாம். இந்த ப்ராடக்ட் போலாங்கிற ஒரு சஜஷன் குடுத்ததுக்கப்புறம் தான் நம்மள்ட்ட வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ட குடுத்தாரு. கஸ்டமரும் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடா தான் நம்மள வந்துட்டு வழி அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. ஸோ இது வந்துட்டு ஒரு டெடிகேட்டட் ரூம் இல்லாம, டெரஸ்ல வந்துட்டு அதுக்கேத்த மாரி டிசைன் பண்ணி நம்மளுக்கு கஸ்டமர் குடுத்துட்டாங்க. ஸோ ஒரு வால்ஸ் இல்லாம கிளாஸ் மூலியமா மவுண்ட் பண்ணி, அந்த இடத்துல என்ன நம்ம நீட்டா பண்ண முடியுமோ, அது வந்து கஸ்டமருக்கு நம்ம அத பண்ணி குடுத்துருந்தோம். ஸோ ஸ்டார்ட்டிங்ல கஸ்டமர் வரும்போது, நான் இந்த மாரி ஓப்பன் ஸ்பேஸ் தான் வைக்க போறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெறைய நம்ம சஜஷனுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாரி க்ளோஸ்ட் ரூமா அவங்க இத மாத்துனாங்க. ஸோ எனக்கு ஒரு டெடிகேட்டட் ரூமாவும் இருக்கணும். அதே சமயத்தில எனக்கு வந்து டெரஸ்ல உட்காந்து பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபீலிங்கும் கிடைக்கணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாரி ப்ராடக்ட் நம்ம வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கு குடுத்துருந்தோம். ஸோ இங்கே இன்ஸ்டாலேஷன பொறுத்தவரைக்கும் நீட் அண்ட் கிளீனா பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்துட்டீங்கன்னா, ப்ராடக்ட்ட பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாரி எல்லாமே பிராண்ட் நியூ குடுத்துருக்குறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் எதனா தேவைப்படுது. ஸோ அப்படி இல்ல ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் வெளியில வாங்கிட்டீங்க அப்படின்னாலும், ஸோ நம்ம வந்துட்டு இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன் இது எல்லாமே பண்ணி குடுத்துட்டுருக்குறோம். ஸோ ப்ராடக்ட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க வாங்குற ப்ராடக்ட்டுக்கு கரெக்ட்டான சிங்க்ரனைசேஷன் இருக்கா? நீங்க வாங்குற ரிசீவருக்கும், ஸ்பீக்கர்ஸுக்கும் மேட்சிங் இருக்கா? இந்த மாரி பார்த்து நெறையா வாங்குங்க. ஸோ ப்ராடக்ட்ட பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் வாங்கிர்றாங்க. பட் இந்த இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன்ல நெறைய பேர் வந்துட்டு ப்ராப்ளம் ஆனதுனால ப்ராடக்ட்ட வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ இந்த மாரி உங்களுக்கு ஹோல் பேக்கேஜ் எதனா தேவைப்பட்டாலும் சரி, நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர ஷோ பண்ணியிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாம பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல் குடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்ட்டோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.